ஓமலூர் அருகே பாமகவினர் மற்றும் திமுகவினருக்கு இடையே வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூரை பாலகுட்டப்பட்டி கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு கூடுதல் வகுப்பறை கட்டிடம் கட்டுவதற்காக 2.18 கோடி ரூபாய் நிதியை தமிழக அரசு ஒதுக்கியது. மேலும் கட்டுமான பணிகளை கடந்த மாதம் 13ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். இந்த நிலையில் கட்டுமான பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைக்க சேலம் மேற்கு தொகுதி பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் பாலகுட்டப்பட்டி கிராமத்திற்கு வருகை தந்தார். அப்போது திமுகவினர் ஏற்கனவே முதல்வர் துவக்கி வைத்துவிட்ட திட்டத்திற்கு மீண்டும் பூஜை போட வேண்டாம் என்று தெரிவித்தனர். மேலும் எதுவாக இருந்தாலும் சேலம் அமைச்சருடன் சேர்ந்து வந்து செய்யுமாறு திமுகவினர் கூறினர். அப்போது அருள் அங்கு தரையில் அமர்ந்து கற்பூரம் ஏற்றி பூஜை செய்து சாமி கும்பிட்டார். இதனைத் தொடர்ந்து பாமகவினருக்கும் திமுகவினருக்கும் இடையே வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. அப்போது அங்கிருந்த போலீசார் இரு தரப்பையும் கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தினர். இதனால் அங்கு பரபரப்பும் பதற்றமும் நிலவியது.